அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قال نبينا صلى الله عليه وسلم وأحسن الإن حديثي كتاب الله وأحسن الإن كلمات الله وأحسن الخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ربنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ربي زدني علما. صدق الله العظيم. வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த மிக அழகிய அற்புதமான ஈடு இணையில்லாத ஆகச் சிறந்த வார்த்தைகள். அகிலங்களை படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய இரட்சகன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலேயே அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான உண்மையான ஆகச் சிறந்த வார்த்தைகள் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்கின்ற மிக மிக உயர்தரமான ஒரு சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் விதைத்தவனாக, வழிகாட்டுதல்களிலும் நடைமுறைகளிலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதல், அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஆகச் சிறந்த வழிகாட்டுதல் அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க உலக மக்கள் அனைவருக்கும் காட்டித் தந்து விட்டு சென்ற வழிமுறைகளும் நடைமுறைகளும் தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த வழிமுறைகள் நடைமுறைகள் என்கின்ற மிக மிக உயர்தரமான ஒரு சிந்தனையையும் விதைத்தவனாக, காரியங்களில் எல்லாம் மிக மிக மோசமான கெட்ட காரியங்கள், மனித குலத்தை நரக நெருப்பில் கொண்டு வந்து தள்ளிவிடும் காரியங்கள், மார்க்கத்தின் போர்வையில் செய்யக்கூடிய புதுமைகள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தம் இல்லாத, அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத, அல்லாஹ்வினுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனிலும் அதற்கு முரண்படாத வகையில் அமைந்த அன்னலம் பெருமானாருடைய பொன்மொழிகளிலும் இல்லாத பல காரியங்களை நன்மைகள் தரும் என்று கருதி இந்த மனிதகுலம் என்றைக்கெல்லாம் செய்து கொண்டிருக்குமோ அவை அனைத்தும் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படும். இன்ன இலைனா யாபகும், மனிதனுடைய மீறுதல் நம்மிடத்திலே இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், பிறகு அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது. சூரா காசியாவினுடைய இறுதி வசனங்கள். இதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா அனைத்தையும் விசாரிக்கின்ற நேரத்திலே அது இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருந்தால், அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வால் அது நிராகரிக்கப்படும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நரக நெருப்பில் கொண்டு வந்து முகங்குப்புற தள்ளிவிடும் என்கின்ற புதுமைகள் குறித்த கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தவனாக இந்த ஜும்மாவுரை இங்கு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சூரியன் உதிக்கும் நாட்களில் மிகச் சிறந்த நாள். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே மனித குலம் படைக்கப்பட்ட நாள். இந்த பூமி ஒன்றுமே இல்லாத புள்ளியாக ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் தஆலா அழிக்கக்கூடிய நாள். உலகத்தினுடைய முஸ்லிம்கள் மூமின்களுடைய மூன்றாவது பெருநாள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்தால் ஒரு செல்வந்தர் எந்த அளவுக்கு நன்மையை அடைவாரோ அதை சல்லி பைசா செலவில்லாமல் ஒரு ஏழையும் கூட அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் வகையில் அமைந்த சிறப்பான ஒரு நாள் இந்த மகத்தான ஜும்மாவுடைய நாள். இந்த நாளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலாமும் ஸலவாத்தின் சொல்லுவதன் மூலம் அன்னாருடைய பரிந்துரையை நாளை மறுமையில் பெற்றுக்கொண்டு சோனம் செல்ல முடியும். நீங்கள் எனக்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு சலாமும் ஸலவாத்தும் எனக்கு ஒவ்வொரு நாளும் கபிரிலே எனக்கு விசேஷமான முறையிலே அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகிறான், மலக்குகள் மூலமாக எடுத்து காட்டுகிறான். அதன் மூலம் உங்களுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது.
அதிகம் அதிகமாக சலாமும் சொல்லுங்கள், அன்னாருடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொண்டு சுவனம் செல்லுங்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அகிலத்தின் அதிபதியால் படைக்கப்பட்ட இந்த மனித குலம் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மாற்றமான முறையிலே பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் யாரும் இல்லை. நான் எந்த பாவமும் செய்யாதவன், பாவம் என்பதே என்னிடத்திலே வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதனையும் இந்த உலகத்திலே படைக்கவில்லை. தவறு செய்யாத, பாவம் செய்யாத பரிசுத்தமானவன் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். மீதி அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே, அது சிறியதோ பெரியதோ, பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக மனித இனம். இதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். 4வது அத்தியாயம் 75வது அத்தியாயம் சூரா கியாமாவுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, பல் யுரீதுல் இன்சானு லிமா ஜுர அமாமஹு, எதிர்காலத்திலும் மனிதன் பாவம் செய்யவே விரும்புகிறான். மனித குலத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எதிர்காலத்திலும் அவன் திரும்ப திரும்ப பாவம் செய்யவே விரும்புகிறான். இன்றைக்கு ஒரு பாவத்தை செய்கிறான், அதிலிருந்து விடுபட்டு என்னிடத்திலே தௌபா செய்து மீண்டு பிறகு அந்த பாவத்தை செய்யாமல் அவன் இருக்கிறானா என்று பார்த்தால் இல்லை. மீண்டும் மீண்டும் தவறு செய்யவே மனிதன் விரும்புகிறான் என்று மனித குலம் தவறு செய்வதை பற்றி எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். 4வது அத்தியாயம் சூரா நிசாவுடைய 111வது அத்தியாயத்தில் 111வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, வமை யக்ஸிபு இஸ்மன் ஃபஅன்னமா யக்ஸிபு அலா நஃப்ஸி, யார் தீமையை செய்கிறாரோ, யார் பாவத்தை செய்கிறாரோ அவர் தமக்கு எதிராகவே செய்கிறார். எந்த ஒரு மனிதன் அது சிறியதோ பெரியதோ பாவத்தை செய்கிறானோ அவன் தனக்கு எதிராகவே செய்கிறான். அந்த பாவம் அவனுக்கு எதிராகவே நாளை மறுமையில் வந்து அடையும். அதற்கான கூலியை நிச்சயம் அவன் பெற்றுக்கொள்வான் என்று மனித குலத்தை பற்றி தெளிவாக பேசுகிறான். வகானல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹு அனைத்தும் அறிந்தவன், நுண்ணறிவாளன். மனிதனுடைய மனம் என்ன பேசுகிறது, அவன் என்ன நாடுகிறான், எதை நாடுகிறான், எதை எண்ணுகிறான், எதை செயல்படுத்துகிறான், அனைத்தையும் அறிந்தவன், நுண்ணறிவாளன் அல்லாஹு தஆலா. அந்த அடிப்படையிலே யார் பாவங்களை செய்கிறோமோ நமக்கு எதிராகவே அதை செய்கிறோம். நாளை மறுமையிலே ஒரு கூட்டம் வரும், அல்லாஹ்விடத்திலே விசாரணையின் போது ஒரு கூட்டம் வரும். இறைவா, நாங்கள் இந்த பாவங்களை செய்தோமே, இதற்கு நாங்களா காரணம்? நீ எழுதி வச்சிருக்கிற விதியில, லவ்வுல் மஹ்பூல்ல நீ எழுதி வச்சிருக்கிறிய, அதன் அடிப்படையில் தானே உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிகழ்கிறது. அதற்கு நாங்க பொறுப்பில்லையே, நீ நினைச்சிருந்தாலும் மாற்றி எழுதலாமே என்றெல்லாம் வியாக்கியானங்கள் பேசிக்கொண்டு ஒரு கூட்டம் அல்லாஹ்விடத்திலே வரும். அதற்கு தான் அல்லாஹ் இந்த பதிலை சொல்றான். யார் தீமையை செய்கிறீர்களோ உங்களுக்கு எதிராகவே செய்கிறீர்கள். காரணம், உங்களுக்கான தெளிவு, உங்களுக்கான அறிவு, உங்களுக்கான ஆக்கப்பூர்வம் அனைத்தும் என்னிடத்திலே வந்துவிட்டது. என்னிடத்திலிருந்து வேதமாக உங்களுக்கு தரப்பட்டு விட்டது, தூதர்கள் மூலமாக தரப்பட்டு விட்டது. வழிகேடு எது, இப்லீஸினுடைய வழி எது, நேரு வழி எது, அல்லாஹ்வுடைய பாதை எது, நரகம் எது, சொர்க்கம் எது, அனைத்தையுமே பிரித்து அறிவித்து தெளிவாக உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதன்படிதான் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, அணுவளவு நன்மையை செய்தவர் நாளை மறுமையிலே அதை பார்ப்பார். மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, அணுவளவு தீமையை செய்தவர் நாளை மறுமையில் அதன் தண்டனை அடைந்தே தீருவார். இப்படி மனித குலம் பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை, அவன் செய்த பாவம் நம்மளுக்கு எதிராகத்தான் என்பதை எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான். இதற்கு பிறகு மனிதன் பாவம் செய்து அவனிடத்தில் பேச முடியாது, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இந்த இப்லீஸ் தான் காரணம்னு பேச முடியாது. காரணம், இப்லீஸும் நாளை மறுமையில் கை கழுவி விடுவான். நரகவாதிகளை, பாவிகளை, அவனோட கூட்டாளிகளை கல்வி கழுவி விடுவான். நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் செய்வீர்களா? உங்களுக்கு அறிவில்லையா? சிரித்துக்கொண்டே பேசுவான் அந்த இப்லீஸ் நரகவாதிகளை பார்த்து. நீதானடா பாவி, இதுக்கெல்லாம் காரணம், எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டியேன்னு நரகவாதிகள், பாவிகள் அவனை பார்த்து சொல்லும் பொழுது அவன் பேசுவான், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வேதம் வரவில்லையா? தூதர்கள் வரவில்லையா? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தெளிவான தூதரை அனுப்பிச்சானே, அவரிடமிருந்து வேதங்களை கொடுத்தானே, அறிவுரைகள் வந்ததே, நீங்கள் அதை ஏன் பற்றி பிடிக்கவில்லை? என்னை பற்றி அல்லாஹ் பேசினானே குர்ஆனிலே, அல்லது மற்ற வேதங்களிலே எல்லா சமுதாயங்களுக்கும் என்னை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது. இப்லீஸ் என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வாறு வந்தான், அவன் அல்லாஹ்விடத்தில் என்ன உரையாடினான் என்பதை முதற்கொண்டு அனைத்தையும் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. பிறகு எதற்காக நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள்? நான் ஒரு மோசமானவன், கேவலமானவன், நான் ஒரு பாவி என்று தெரிந்தும் கூட என்னையே நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று நாளை மறுமை இப்லீஸ் நரகவாதிகளை பார்த்து பேசி கை கழுவி விடுவான்.
இந்த அளவுக்கு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் உண்டு. நேர்வழி வழிகேடு தெளிவாக பிரிச்சாச்சு. இனி நம்ம தீமை செஞ்சால் அது நமக்கு எதிராகத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே பூமியிலே வாழ்ந்தால் சகோதரர்களே, இந்த பூமியினுடைய வாழ்க்கை நமக்கு நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை அமையும். இதை மனதில் நிறுத்தி கொண்டு பாவங்கள் மேலும் செய்யாத மக்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி பாவங்கள் செய்வதற்காக வேண்டி ஒரு வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மனுஷனை படைச்சு வெறுமனே நீ பாவம் செய், கடைசி வரைக்கும் பாவம் செய், இறுதியில் என்கிட்ட பாவியா வந்து நில்லுன்னு அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. எந்த ஒரு அடியானும் நரகத்துக்கு செல்லுமாறு அல்லாஹ் எப்போதுமே பணித்ததில்லை, விரும்பியதில்லை. காரணம், வழிகேடு நேர்வழி தெளிவாய்ப்பட்டு விட்டது. எடுத்துக்கொண்டு செல்வது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. அந்த அடிப்படையிலே அனைவருமே சொர்க்கம் செல்ல வேண்டும், எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அதை தேர்ந்தெடுப்பது நம்ம கையில் இருக்குது. அப்படி நாம் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே நமக்கு ஏராளமான வழிகாட்டுதலும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அல்லாஹ் காண்பிச்சு தருகிறான். அதில் ஒன்று 7வது அத்தியாயம் சூரா அஹ்ராஃபினுடைய 153வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது எவ்வளவு அழகாக பேசுகிறான். வல்லதீன அமில ஸய்யாத்தி ஸும்ம தாபு மின் பக்திஹா வ ஆமனு இன்ன ரப்பக மின் பக்தி லகபூருர் ரஹீம். யார் தீமைகளை செய்து, யார் பாவங்களை செய்து அதற்கு பின்னர் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நான் மிக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அவர்கள் பாவங்களை அவர்களுக்காக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். வல்லாஹு கபூருர் ரஹீம். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையாளன். அல்லது அப்படி அல்லாமல் பாவங்களை மன்னிக்காமல் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்கள் செய்த பாவங்களுக்காக உடனடியாக அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியிலே ஒரு புற்பூண்டு கூட முளைக்காது. அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக உங்களை ஒரே அடியாக நான் உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியிலே ஒரு புற்பூண்டு கூட முளைக்காது. அந்த அளவுக்கு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு தவணையை வச்சிருக்கிறேன். இந்த பூமிக்கு உங்களுக்காக ஒரு ஆயுசை கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சிலப்பட்ட வாழ்நாளுகளை கொடுத்திருக்கிறேன். அந்த வாழ்நாளில் ஏராளமான வழிகளையும் உங்களுக்கு சொல்லித் தர்றேன். அதை பற்றி பிடித்துக் கொண்டு என்னிடத்திலே குற்றவாளி அல்லாமல் நல்லவராக வருவது உங்களது கடமை என்று இந்த வசனத்திலே தெளிவாக பேசுகிறான். அந்த அடிப்படையிலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுவது என்பது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாளை மறுமையிலே எந்த நிழலுமே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே அல்லாத அந்த மறுமை நாளிலே ஒரு இளைஞனுக்கு இடம் கிடைக்கும். பாருங்களேன், அந்த இளைஞன் யார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டவர். தனிமையில் இருந்து கொண்டு கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து தன்னை சீர்திருத்தி கொண்ட ஒவ்வொருவரும் அந்த நிழலிலே இடம்பெறுவார். இந்த அளவுக்கு இந்த தௌபா என்பது, பாவ மீட்பு என்பது அல்லாஹ்விடத்திலே மகத்தான ஒன்றாக இருக்கிறது. எங்கிட்ட கேளு, நீ பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிற, தினசரி பாவம் செய்யக்கூடிய பாவியாக மாறிக்கிட்டு இருக்கிற, உடனே திருந்து எங்கிட்ட கேளு, நீ செய்த பாவங்களை எங்கிட்ட சொல்லு, நான் கேட்கிறேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் மனித குலம் அதை அசட்டையாக எடுத்துக்கொள்கிறது. இன்னும் அதன் விஷயத்தை அசட்டையாகத்தான் எடுத்துக்கொள்கிறது. இப்படி பாவம் மன்னிப்பு பெறுவதற்கு, பாவத்திலிருந்து மனிதனை தூய்மையாக்குவதற்கு அல்லாஹ் சொன்ன வழிகளில் மிகச்சிறந்த அற்புதமான அழகான வழி இந்த புனிதமான ரமலான் மாதம், புனிதமான நோன்பு. வருடத்திற்கு ஒரு முறை அந்த 29 நாட்கள் ரமலான் என்கின்ற மாதத்திலே நோன்பு என்கின்ற அந்த உண்ணாவிரத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ரீசைக்கிளிங் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறான். நாம பட்டினி கிடக்கிறதோ, பசியில வாடுறதோ, தாகத்தில் வாடுறதோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய ஆசையும் இல்லை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும், சொர்க்கவாசியாக நீங்கள் மாற வேண்டும், சொர்க்கத்துக்குரியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த ஒண்ணுதான் அல்லாஹ்வுடைய எண்ணம். பாருங்களேன், இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது அதற்குத்தான். நீ சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்குத்தான் நோன்பு உனக்கு தந்திருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு நாள் தந்தா 2 நாள் தந்தா பத்தாது, 29 நாட்கள் மாதம் முழுவதும் உனக்கு தர்றேன். உன்னை நீ சீர்திருத்திக் கொள். இந்த நோன்பின் மூலம், இந்த ரமலானின் மூலம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். இந்த ரமலானை அசட்டையாக நினைத்து விடாதே மனிதனே. இன்னைக்கு நோன்புலையும் பார்க்கிறோம், சாதாரண மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அந்த பாவமான காரியங்களை புனிதமான இந்த ரமலான் மாசத்துல நோன்புலையும் செய்யக்கூடிய மக்களை இன்னைக்கு நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொழுகைக்கு நேரத்துக்கு வர்றதில்லை. மற்ற 11 மாதங்கள்ல தான் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. புனிதமா இந்த ஒரு மாசத்துல கூட சரியான நேரத்தில் அந்த ஜமாத் அட்டன் பண்ணாதவர்கள் எத்தனை பேர். அப்பவும் உலக வாழ்க்கையோடு முங்கி நம்ம வேலை முதல்ல பார்க்கலாம், தொழுகை அப்புறம் பின்னு தொழுதுக்கலாம்.
என்கின்ற எண்ணத்தோடு தொழுபவர்கள் எத்தனை பேர்? பள்ளிவாசலை நோக்கி வராதவர்கள் எத்தனை பேர்? நோன்பு ஆரம்பித்த உடனே ஸ்டார்டிங்கில் 3 நாளைக்கு வந்த கூட்டம் 4வது நாள் காணாமல் போயிருது. சப்புகள் எல்லாம் காலியாயிருது. அடுத்து 10 நோன்பு வரத்துக்குள்ள இமாம் மட்டும்தான் நிற்பார் போல தோணுது, பின்னாடி மோதினார் மட்டும்தான் நிற்பார் போல தோணுது சில பள்ளிவாசல்களில். இதெல்லாம் எதை காட்டுகிறது? என்ன படிப்பினை பெற்றது இந்த சமுதாயம்? கடந்த நோம்பிடு, இந்த நோம்பை விடுங்க, கடந்த நோம்பு வரைக்கும் உங்களை உசுரோட வச்சிருந்தானே, இந்த நோம்பு வரைக்கும் உசுரோட வச்சிருக்கிறானே, அல்லாஹ் நாடினா இன்னும் நம்மளை உசுரோட வச்சிருப்பானே, அல்லாஹ் நாடினா அடுத்த வருடம் ரமலானையும் சந்திக்க இருக்கிறோமே, இதற்கெல்லாம் நன்றி செலுத்த முடியுமா அல்லாஹ்வுக்கு? எத்தனை வருடம் நன்றி செலுத்தினாலும் தகுமா? எத்தனை பேர் இந்த புனிதமான நோம்புல மௌத்தா போறாங்க? மரண செய்தியில வருது. மரண செய்தி குரூப்பை ஓப்பன் பண்ணா இன்னைக்கு நாளைக்கு நேற்றுக்குன்னு தொடர்ச்சியா டெய்லி ஒரு மௌத்து வந்துக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இல்லாம போச்சு. கடந்த வருடம் மௌத்தானவங்க, நோம்புக்கு பிறகு மௌத்தானவங்க இந்த வருடம் ரமலானை சந்திக்க முடியல. இதெல்லாம் இல்லாம இங்க இருப்பவர்களை எல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறான் இந்த நோம்புல. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பை தர்றேன், நீ பரிசுத்தமாவதற்கு ஒரு வாய்ப்பை தர்றேன், பெற்றுக்கொள் இந்த ரமலானை, அடைந்து கொள் இந்த ரமலானை என்று தந்திருக்கிறானே அல்லாஹ் தஆலா. எத்தனை வருடங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுசு முழுவதும் நன்றி செலுத்தினாலும் தகுமா? சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிற இந்த மனித சமுதாயம், இந்த ரமலானையும் வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், இது குறித்துத்தான் பேசினார்கள். என் அருமை மக்களே, சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், எதிர்காலத்திலே ஒரு கூட்டம் வரும், நமக்கு பின்னால் எதிர்காலத்திலே ஒரு கூட்டம் சமுதாயம் உருவாகும். அவர்கள் பசித்திருப்பார்கள், தாகித்திருப்பார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நோன்பு வைக்கிறது, ரமலானை அடைந்து நோன்பு வைக்கிறது, பசியோட கிடக்கிறது, பட்டினி கிடக்கிறதெல்லாம் அல்லாஹ்ட்ட கூலி பெறத்தானே. நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான கூலி உடையது இந்த ரமலான் நோன்பு. ஆனால் அந்த கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பசியோடு இருப்பான், பட்டினியோடு இருப்பான், தாகிச்சு இருப்பான், அல்லாஹ்விடத்தில் அந்த கூலியை பெற்றுக்கொள்ள மாட்டான். யார் அவர்கள்? இந்த புனிதமான ரமலானை வீணடித்த பாவிகள், இந்த புனிதமான கண்ணியமான ரமலானை வீணடித்த பாவிகள். நோன்பு வச்சிருக்கிறேங்கிற பேர்ல அல்லது ரமலானை அடைந்தேங்கிற பேரில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்தவர்கள். இவர்கள் அனைவரும் நாளை ஒரு தனி கூட்டமாகவே அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் பொய்யான பேச்சுக்களையும் தவறான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தேவையில்லாதவன், தேவையெல்லாம் மனித குலமாகிய உங்களுக்குத்தான். சொர்க்கம் என்கின்ற தேவை உங்களுக்கு இருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கை, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத அதி அற்புதமான சொர்க்கம் என்பது மனித குலத்துக்கு தேவையாக இருக்கிறது. அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்விற்கு திருப்தி அடைய வேண்டும். அல்லாஹ் திருப்தி அடைந்த நிலையில் நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, இந்த நோன்பு மனிதனை குறித்து பேசுகிறது. இந்த நோன்பு பாவம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து பேசுகிறது. மனிதனே, வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு மாதம் முழுவதும் விருந்தாளியாக உன்னை நான் அடைகிறேன், ஒரு விருந்தாளியாக உன்னை நான் அடைகிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு விருந்தாளியாக என்னை உன்னிடத்திலே அனுப்பி வைக்கிறார். என்னை நீ எவ்வாறு கண்ணியப்படுத்தினாய், என்னை எவ்வாறு நீ சிறப்பித்தாய். ஒரு விருந்தாளியை எப்படி சிறப்பிக்கணுமோ, அது சொந்த பந்தங்கள்ல உறவு முறைகள் வெளியூர்ந்து வந்தால் எந்த அளவுக்கு சிறப்பிப்போம். அன்னைக்கு வரைக்கும் சாதா சாப்பாடு சாப்பிட்டுருந்தவங்க அன்னைக்கு மட்டும் பிரியாணி வைப்போம், இந்த இல்லையா? அன்னைக்கு வரைக்கும் சாதா சாப்பாடு தான் வச்சுட்டு இருப்போம். அவங்க வந்தால் மட்டும் ஸ்பெஷலாக பிரியாணி அது இது வச்சு அசத்துவோமே. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். பெருமானார் சொன்னார்கள், விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது சொர்க்கத்திற்குரிய செயல். அந்த அடிப்படையிலே விருந்தாளிகள் எல்லாம் ஆக சிறந்த விருந்தாளி இந்த ரமலான் மாதம், இந்த நோன்பு. அந்த நோன்பு பார்த்து பேசுகிறது மனிதனை, நான் விருந்தாளியாக உன்னை அடைந்தேனே, என்னை நீ அரவணைத்துக் கொண்டாயா, என்னை பெற்றுக்கொண்ட நீ சரியான முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் என்னை நீ அரவணைத்துக் கொண்டாயா மனிதனே. ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நாளை மறுமையில் ஒரு உருவம் எடுத்து அல்லாஹ்விடத்திலே பேசும். தொழுகை அல்லாஹ்விடத்திலே பேசும். இன்னல் ஃபஜ்ரிகான மஸ்கூதா, ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படுவது அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லா விஷயங்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உருவம் எடுத்து பேசும், உருவத்தை கொடுப்பான்.
செல்வம் என்பது உருவம் எடுத்து அல்லாஹ்விடத்தில் பேசும், இந்த பாவி என்னை சரியாக பயன்படுத்தவில்லை. ஹஜ் என்கின்ற வணக்க வழிபாடு உருவம் எடுத்து பேசும், அல்லாஹ்விடத்தில் இந்த பாவி என்னை சரியாக பயன்படுத்தவில்லை. நோன்பும் பேசும், மனிதனை குறித்து பேசும் நோன்பு. நான் விருந்தாளியாக உன்னை அறிந்தேனே, என்னை கண்ணியப்படுத்தினாயா? உன் வாயிலிருந்து வீசும் அந்த துர்வாடையை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் மனத்தை விட சிறந்த மனமாக மாற்றித் தருகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு தானே உன்னை அடைந்தேன். அதை நீ சரியாக பயன்படுத்தினாயா? நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும், அசதியாக நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும், அது அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடாக மாற்றினேனே, அதற்கும் கூட நன்மையை பெற்று தந்தேனே, என்னை சரியாக பயன்படுத்தினாயா? நீ குரானை எடுத்து அல்லாஹ்வுடைய வேதம் எடுத்து ஓதும் பொழுது, சாதாரண மாதங்களை விட என்னை அடைந்த பின்பு நீ ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒன்றுக்கு 70 முதல் 10 முதல் 70 முதல் 700 மடங்கு வரை கூலிகளை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக உனக்கு பெற்று தந்தேனே, என்னை நீ சரியாக அரவணைத்தாயா? நோன்பு பேசுகிறது, மனிதனை பார்த்து, மனித குலத்தை பார்த்து நோன்பு பேசுகிறது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே 10 முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை பெற்று தந்தேனே, என்னை நீ சரியாக அரவணைத்தாயா? விருந்தாளியாகிய என்னை சரியாக கண்ணியப்படுத்தினாயா? நோன்பு கேட்கிறது மனித குலத்தை பார்த்து. கண்ணியப்படுத்தினோமா இல்லையா என்று நம்மை நாமே பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். யார் பொய்யான பேச்சுக்கள், தவறான நடவடிக்கைகள் விட்டுவிடவில்லையோ என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்லல. ரமலான் மாசத்துல மட்டும் யார் பொய்யான பேச்சும் தவறான விட்டு விட்டார்களோ அப்படி சொல்லல, பொதுவாகவே சொல்கிறார்கள். என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஒரு மாத கால நோன்பு நமது வாழ்நாள் முழுவதும், ஆயுசு முழுவதும் உள்ள படிப்பினை தரக்கூடியதாக அமைய வேண்டும். நமக்கு இந்த நோன்பு ஒரு மாசம் மட்டும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பொய் பேச மாட்டோம், எதையும் பேச மாட்டோம், வீண் காரியங்களை ஈடுபட மாட்டோம், எதையும் பண்ண மாட்டோம், தப்பு பண்ண மாட்டோம். காரணம், இந்த நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு போயிருமோ, பாவியாயிருவோமோ, அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காதோ என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிற காரணத்தினால் அப்படி செய்கிறோம். அல்லாஹ் கடைசி வரைக்கும் அப்படி ஆக்கி தரட்டும். அது மற்ற காலங்களில் வர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதரும் அதைத்தான் சொல்கிறார்கள். பொய்யான பேச்சுக்கள், தவறான நடவடிக்கைகளை விட்டு விட்டு விடுங்கள், அதை மறுபடியும் தொடராதீர்கள். அடுத்த மாதம் ஷவ்வாலில் தொடராதீர்கள், ஷாபான்ல தொடராதீர்கள், ரஜபுல தொடராதீர்கள், துல்கதா துல்ஹஜ்ல தொடராதீர்கள். அதை நோன்பு வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தீர்களோ அப்படி இருங்கள் எல்லா காலமும். அப்பொழுது உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அமையும். அதற்காக நீங்க சம்பாதிக்க கூடாது, மனைவி கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லல. அதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும். பொருளாதாரம் தேட வேண்டும், அல்லாஹ்வின் பொருளாதாரம் தேட வேண்டும், மனைவியோடு வாழ வேண்டும், மனைவியோடு கூட வேண்டும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், சமூக உறவுகளோடு வாழ வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இறையச்சத்தோடு, இவை அனைத்துமே இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எல்லாத்தையும் தாண்டி செஞ்சாங்க. அவங்களும் மனைவி கட்டிக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, வியாபாரமெல்லாம் கூட பண்ணினாங்க. எல்லாம் இறையச்சத்தோடு தானே அவர்கள் செய்தார்கள். நபியாக ஆகுவதற்கு முன்பே அவர்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகத்தானே அமைந்தது. இதெல்லாம் ஒரு படிப்படியாகத்தானே அல்லாஹ் இந்த வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு காலங்களிலே இந்த நோன்பு வைத்துக் கொண்டு எதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் சொல்றானோ அந்த அடிப்படையில் நடந்தால் மட்டும்தான் சகோதரர்களே நாம் சொர்க்கம் செல்ல முடியும். இதே நோன்பு மனிதனை பார்த்து பேசுகிறது. சொர்க்கவாசிகள் எந்த வாசல் வழியாகவெல்லாம் நுழைவார்கள், 8 வாயில்களில் எந்த வாசல்களில் எல்லாம் சொர்க்கவாசிகள் நுழைவார்கள். ஆனால் என்னை அடைந்து என்னை பரிசுத்தப்படுத்திய, என்னை கண்ணியப்படுத்திய மனிதனே, உன்னை மட்டும் நான் ரையான் என்கின்ற சிறப்பான வாசல் வழியாக அனுப்புகிறேன். ரையான் என்கின்ற சிறப்பான வாசல் வழியாக உன்னை நான் உள்ளே அனுப்புகிறேன். அல்லாஹ் தஆலா உன்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்கிறான், உன்னை கண்ணியப்படுத்துகிறான். அந்த வாசல் சிறப்பான வாசல் என்று நோன்பு மனிதனை பார்த்து பேசுகிறது. இந்த தகுதியெல்லாம் நமக்கு இருக்கிறதா? கடந்த வருடம் இருந்ததா? இந்த வருடம் இருக்கிறதா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இருக்குமா? நம்மை நாமே பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் சகோதரர்களே. நவீன கால டெக்னாலஜிகளோடு ஒன்றி போய்விட்ட நாம் அதோடே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த செல்போனோடையே இன்னும் நிறைய இளைஞர்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பவர்களாக பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மாசம், எப்படிப்பட்ட நோன்பு, இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும்? இதுக்கு மட்டுமல்ல, இன்னும் அடுத்த வருஷமும் நாம் இப்படித்தான் இருக்கணும், அடுத்த மாதம் இப்படித்தான் என்கின்ற எண்ணமெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடந்த நோம்பில் படிப்பினை பெற்றதாக தெரியவில்லை இந்த மனித சமுதாயம். இந்த நோம்பிலும் அதே தவறுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏதாவது சொல்ல போனால் நம்மகிட்டயே எடுத்துட்டு வர்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாய், நீங்கள் போங்க பாய், நோன்பு தானே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாய், நாங்கள் பார்த்துக்கிறோம் பாய். இந்த வியாக்கியான பேச்செல்லாம் நாளை மறுமையிலே ஒப்புக்கொள்ளப்படுமா?
அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுமா? உனக்கு அறிவுரை சொல்லி கொண்டு வந்தாரே அவரை உதாசீனப்படுத்தினாயே என்று அல்லாஹ் பேசுவான் நாளை மறுமையில். உனக்கு அறிவுரை சொன்னாரே, உனக்கு பயபக்தி ஊட்டினாரே, என்னை பற்றி சொன்னாரே, அவரை நீ என்ன செய்த? உதாசீனப்படுத்தினாயே பாவி என்று இப்படிப்பட்டவரை நோக்கி அல்லாஹ் நாளை மறுமையில் பேசுவான். புனிதமான நோக்கு சகோதரர்களே, இனி அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது. ஐந்தமா தக்குனி உதிரிக்குமல் மௌத், எங்கிருந்தாலும் வருமே மரணம், எந்த சூழ்நிலையிலும் வருமே, கருவறையிலையும் வருமே, கழிவறையிலையும் வருமே, கௌபத்துல்லாவிலையும் வருமே, எல்லா சூழ்நிலையும் வளைச்சு எந்த நேரமும் மலக்குமார்கள் தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு நோம்பெல்லாம் ஒரு தடையே இல்லை. நோம்பெல்லாம் அல்லாஹ் ஒரு தடையா வைக்கல. மரணத்திற்கு மட்டும் எதையும் அல்லாஹ் தடையா வைக்கல. யாருக்கும் மரணம் இல்லாம அல்லாஹ் இல்ல. மரணம் இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த மரணம் நம்மை அடையும் பொழுது நம்மளுடைய நிலைமை என்ன? இதைத்தான் அல்லாஹ் சிந்தித்து பார்க்க சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி, அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறை இருக்கிறதா? உண்டு. ஒரு குற்றவாளி காவல்துறையை பார்த்து பயப்படுவது போல் அல்ல, ஒரு மாணவன் ஆசிரியரை பார்த்து பயப்படுவது போல் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்ச வேண்டியது போல் அல்ல. ஒரு பிள்ளைகள் தகப்பனாரை பார்த்து தாயை பார்த்து பயப்படுவது போல இல்லை. குற்றவாளி காவல்துறையை பார்த்து பயப்படுகிறான், அந்த சந்தர்ப்ப நேரத்தில் பயப்படுவான். காவல்துறை அந்த பக்கம் போச்சுன்னு சொன்னா வேலையை ஆரம்பிச்சிருவான். மாணவர்கள் அப்படித்தான் அசட்டை செய்து கொண்டிருப்பார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆசிரியர் உள்ள நுழைஞ்ச உடனே கப்சிப்புன்னு அத்தனை பேர் சைலண்ட் ஆயிருவான், பயந்துருவான். ஆசிரியர் வகுப்பறை விட்டு வெளியே போன உடனே அங்க ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க அப்படித்தான், தகப்பனார் உள்ள இருக்கிற வரைக்கும் தகப்பனாருக்கு அடங்கி இருப்பான், தகப்பனார் வெளியில போன உடனே இவன் ஆரம்பிச்சிருவான் சேட்டையை. இந்த மாதிரி இல்ல அல்லாஹ்வை பயப்படுவது. தற்காலிக பயம் அல்ல, அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். ஹக்கத்து காத்தி, அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும், எந்த சூழ்நிலையில் இருந்த போதிலும், எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த தேதியில் எந்த மூலை முடுக்கள் இருந்தாலும், நீங்கள் என்னை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வாகிய எனது பார்வை உங்கள் மீது இருக்கிறது. கண்ணியமான வானவர்கள் உங்களது பாவங்களை, செயல்பாடுகளை, உங்களது எண்ணங்களை எடுத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், என்னிடத்திலே சமர்ப்பிப்பார்கள் தினசரி. எனவே நீங்கள் என்னை அஞ்சுங்கள், அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தவறு செய்யாதீர்கள். தவறு செய்யக்கூடிய நேரத்தில் என்னை அஞ்சுங்கள். அதற்கான தண்டனை உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தீமை உங்களுக்கு எதிராக அமையும் என்பதை நினைத்து என்னை அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க கூடாது. எச்சரிக்கை பண்றான் அல்லாஹ். நீ ஒரு காபிராக மரணிச்சிடாத, ஒரு பாவியா மரணிக்காத, ஒரு குற்றவாளியா மரணிக்காத, நரகத்துக்கு வந்து உளுந்தக்கூடிய அந்த நரகவாதியா நீ மரணிச்சிடாத மனிதனே. வலா தமூத்துன்ன இல்லாம அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க கூடாது. அல்லாஹ் பேசுறான். ஒரு முஸ்லீமாகத்தான் நீங்க மரணிக்கணும், ஒரு மூமீனாகத்தான் மரணிக்கணும். என்னிடத்திலே மறுமையில வந்து நிற்கும் பொழுது ஒரு குற்றவாளியாக அல்லாமல் சொர்க்கம் அடையக்கூடிய சாந்தி மிக்கவனாகத்தான் நீ வர வேண்டும். அல்லாஹ் விரும்புகிறான். ஆனா மனித குலம் விரும்புவதாக தெரியல. அந்த எண்ணத்துக்கு ஏற்ப மனித குலம் நாம் முஸ்லீமா மரணிக்கணும், மூமீனா மரணிக்கணும் என்ற எண்ணம் மனித குலத்துக்கு இருப்பதாக தெரியவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே. எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் மரணம் வரும் என்கின்ற சிந்தனை வேண்டும். நம் கண் முன்னால் நம் தோழர்கள், நம் கண் முன்னால் நம் தாய் தந்தையர்கள், நம் கண் முன்னால் சகோதரர்கள், எழுத்து வீட்டுக்காரர்கள், நம் தெருவில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்நாளை முடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார்களே, நமக்கு இன்னும் வாழ்நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் நமக்கு ஆயுசை தந்துக்கிட்டு இருக்கிறானே, புனிதமான ரமலானை அடைய வைத்தானே, இந்த வருஷமும் நோன்பு அடைய வச்சானே. இதையாவது சரியாக பயன்படுத்தி, மிகச் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே விட்டுவிட்டு சுவனத்திற்கு சென்றே தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிமிஷம் முதல் இந்த மாதங்களை நாம் கழிக்க வேண்டும், வரக்கூடிய மாதங்களையும் கழிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக, சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியோர் புரிவானாக. வாஹிதவான நிலம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் இடத்திலே. அல்லாஹ்வின் தூதர் மிம்பருக்கு அடியின் மீது அமர்ந்திருக்கிறார்கள்.
3 முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியலை. அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் முன்னால் யாருமே இல்லை, நீங்கள் திடீரென ஆமீன் ஆமீன் என்று 3 முறை சொன்னீர்களே, என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். என் முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தார்கள். 3 விஷயங்களை குறித்து என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அப்படி ஆகட்டும் என்று சொன்னேன். அதில் ஒரு விஷயம், யார் ரமலானை அடைந்தும் புனிதமான நோன்பை அடைந்தும் அதில் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லையோ, அல்லது அவருக்கு அதிலிருந்து தூய்மை அடையவில்லையோ, சொர்க்கவாசியாக மாறவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அவர் நாசமாக போகட்டும் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நானும் அதை அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டேன். வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம், நோன்பு அடைஞ்சிருக்கிறோம், இதில் தன்னை படுத்திக் கொள்ள நம்மளால முடியலைன்னா வேற எதைத்தான் அல்லாஹ் தரணும்? அல்லாஹ் நாடி இருந்தால் 12 மாதங்கள் நோன்பாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இந்த ஒரு மாதம் எப்படா போகும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். இந்த ஒரு மாதம் எப்படா முடியும், எப்போ தான் நோம்பு முடியுமோ தெரியலையே, பயங்கரமான வெயில் அடிக்குது, பயங்கர தாகமாக இருக்குது, நோம்பு போனால் பரவாயில்லையே நினைக்கிறவங்க நிறைய பேர். அல்லாஹ் பாதுகாக்கணும். 12 மாதங்களும் உங்களுக்கு ரமலான் தான் அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தால் நினைச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தாலா இலகுவை நாடுகிறான், மனித குலத்திற்கு சிரமத்தை நாடவில்லை. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான் குர்ஆன்ல. ரமலான் குறித்து பேசும்போது அதான் சொல்றான், நீங்கள் வெளியூர் பயணியாகவோ இருந்தால், நோயாளியாகவோ இருந்தால் நோன்பை விட்டு விடுங்கள். உங்களால் வைக்க முடியாது, நோன்பை விட்டுருங்க. வெளியூர் பயணியாக இருந்தால் மேற்கொண்டு அடுத்த நாளில் வரக்கூடிய அடுத்த சந்தர்ப்பத்தில் நோன்பை நோட்டுருங்க. நோன்பு காலம் முடிஞ்ச உடனே அடுத்த மாதங்களில் ஒரு நோம்பாக விடுபட்ட நோம்பை கலாச்சி வச்சுருங்க. நோயாளிகளுக்கு அந்த சலுகை இல்லை. காரணம் அவர் தீராத நோயாக இருந்தால் அப்படி, நோயிலிருந்து விடுபட்டுட்டாருன்னா தாராளமாக கலா செய்யலாம். இந்த அளவுக்கு சலுகை வேற அல்லாஹ் தர்றான். நோன்பு வச்சு நீ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். பிரயாணியை பற்றியும் பயணங்களை பற்றியும் நோயாளி பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்போ அந்த நேரத்தில் சலுகை தர்றான். இவ்வளவு சலுகை தந்தும் இவ்வளவு லகுவாக்கியும் இதில் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனை எப்படி நல்லவன் என்று சொல்ல முடியும்? அவனை எப்படி பரிசுத்தவான் என்று சொல்ல முடியும்? அதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சொல் நமக்கு வந்துவிடக்கூடாது, குடும்பத்தாருக்கு வந்துவிடக்கூடாது, சமூகத்துக்கு வந்துவிடக்கூடாது. புனிதமான அந்த நோன்பு அல்லாஹ் இந்த வருஷம் தந்திருக்கிறான். இதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி பயன்படுத்த சொன்னார்கள்? இந்த புனிதமான ரமலானை எப்படி கண்ணியப்படுத்த சொன்னார்கள்? கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அவன் கையால் கூலியை வாங்கி எந்த கண்ணும் கண்டிராத காலால் கேட்டிராத சொர்க்கத்திற்குள் நிம்மதியாக சொல்லக்கூடிய பாக்கியமிக்க ஒரு மாதமாகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை ஆக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். வரக்கூடிய மாதங்களையும் அந்த அடிப்படையிலே கழிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது போல முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். அந்த உயிர் கைப்பற்றப்படும் வேளையிலே அந்த மலக்குமார்கள் அந்த உயிரை பறிக்கின்ற வேளையிலே ஒரு முஸ்லீமாக, ஒரு மூமீனாக, அல்லாஹ் திருப்தி அடைந்த ஒரு ஆத்மாவாக, அல்லாஹ் திருப்தி அடைந்த ஒரு மக்களாக, அல்லாஹ் திருப்தி அடைந்த ஒரு மனிதனாக மரணித்து அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வாங்கு வாழக்கூடிய சுவனபதிகளாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சமூக உறவுகளையும் எதிர்கால சந்ததியும் ஆக்கியல் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தங்கியிருக்கும் பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சமூக உறவுகளையும் எதிர்கால சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாக. நம் முன் சென்ற முன்னோர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.